எசர்கட்சி என்னன்னு அடிக்கிறாங்க, நாங்க அடிக்கிறோம் பாடுறான்னு ஆர்சிபி அணி குஜராத் அணியை பறக்க விட்டு சம்பவம் பண்ணி சாதனை படைச்சிருக்காங்க. இந்த மேட்ச்ல டாஸை வெற்றி பெற்ற ஆர்சிபி அணி பந்து வீச்ச தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் அணிய குஜராத் அணிய தொடக்கம் மோசமா தான் இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த ரித்திமான் சாகா 4 பாலுக்கு 5 ரன் 1 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது சொப்னீத் சிங் போட்ட பால கரண் சர்மாட்ட கேட்ச் கொடுத்துட்டு முதல் விக்கெட் அவுட் ஆயிட்டு வெளில போக, அடுத்த விக்கெட்டா சுபம் கில் 6வது ஓவர்ல 45 ரன் அந்த அணிக்கு வந்து 2வது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. கில் 19 பாலுக்கு 16 ரன் அடிச்சிருக்கும் போது மேக்ஸ்வெல் போட்ட பால்ல கிரீன் வேற லெவல்ல ஒரு கேட்ச் எடுத்து இல்ல வெளில அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் சுதர்ஷன், ஷாருக் கான் போட்டி அதிர்ச்சியா எடுத்துட்டு போனாங்க. இவங்க 2 பேரும் ஸ்பின்னர்ஸை டார்கெட் பண்ணி வேற லெவல்ல வச்சிருந்தாங்க. இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த ஷாருக் கான் வெறும் 24 பாலுக்கு அவருடைய முதல் ஐபிஎல் அரை சதத்தை அடிச்சு சம்பவம் பண்ணார். அதுக்கப்புறம் அதிர்ச்சி விளையாட ட்ரை பண்ண ஷாருக் கான் 30 பாலுக்கு 58 ரன் 5 6 3 பவுண்டரி 193 சேர்க்கெட் இருக்கும்போது சிராஜ் போட்ட பால்ல போல்ட் ஆயிட்டு வெளில போயிருப்பார். சிராஜ் வேற லெவல்ல ஒரு யாக்கர் அவருக்கு பண்ணி அவர் அவுட் எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் உள்ள வந்த டேவிட் மில்லர், சாய் சுதர்ஷன் போட்டி அதிரடியா எடுத்துட்டு போய் 200 ரன் அடிச்சாங்க குஜராத் அணி. இந்த மேட்ச்ல சாய் சுதர்ஷன் 49 பாலுக்கு 84 ரன் 4 6 8 பவுண்டரி அடிச்சிருந்தாங்க. டேவிட் மில்லர் 19 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருந்தாங்க. இதனால குஜராத் அணி 20 ஓவர் முடியல 3 விக்கெட்ல இருக்கு 200 ரன் அடிச்சாங்க. பின்னர் கிளம்பி இறங்கி ஆர்சிபியோடைய தொடக்கமே அதிர்ச்சியா இருந்துச்சு. ஃபாஃப் டு பிளஸி திடீர்னு 6 பவுண்டருமே அடிச்சு பறக்க விட்டாலும் ஃபாஃப் டு பிளஸி 3வது ஓவர்ல 5வது பால் 40 ரன் இருக்கும்போது முதல் விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. டு பிளஸி 2 பாலுக்கு 24 ரன் 3 6 1 பவுண்டரி 200 ரன் சேர்க்கிட்டு இருக்கும்போது சாய் கிஷோர் போட்ட பால்ல விஜய் சங்கர் வேற லெவலில் ஒரு கேட்ச் எடுத்து அவரை வெளில அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த வில்ஜாக் முதல் 11 பாலுக்கு பொறுமையா விளையாட விராட் கோலி, சாய் சுதர்சன் மற்றும் ஸ்பின்னர்ஸை அட்டாக் பண்ணி 6 பவுண்டரியுமே அடிச்சு பறக்க விட்டார். மேலும் விராட் கோலி அவருடைய அரை சதத்தை பூர்த்தி பண்ணது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎல் சீசன்ல 500 ரன் அடிச்சு ஐபிஎல் சீசன் அதிக முறை 500 ரன் அடிச்ச இந்திய வீரர் அப்படிங்கிற புதிய சாதனை படைச்சார். விராட் கோலி 32 பாலுக்கு அரை சதம் அடித்தார். 31 பாலுக்கு தான் அரை சதம் அடிப்பேன். வில்ஜாக் 31 பாலுக்கு 54 ரன் அடிச்சு 2 பேரும் 20 ஓவர் வரை போட்டியை கொண்டு போவாங்கன்னு பார்த்தா வில்ஜாக் அடுத்த 10 பால்ல 46 ரன் அடிச்சு சதம் அடிச்சு போட்டியை ஈஸியா முடிச்சிட்டார். குறிப்பா சொல்ல 15வது ஓவர் வீசிய மோகித் சர்மா ஓவரை வில்ஜாக் மட்டும் நின்று 29 ரன் அந்த ஓவர்ல அடிச்சு மோகித் சர்மா கெரியரையே காலி பண்ணியிருப்பார் வில்ஜாக். அடுத்த ஓவர் ரஷித் கான் போட்டிருப்பார். அந்த ஓவர்ல முதல் பால் விராட் கோலி சிங்கிள் வச்சு வில்ஜாக்கு கொடுக்க, அந்த ஓவர்ல 2வது பால் 6, 3வது பால் 6, 4வது பால் பவுண்டரி, அடுத்த 2 பால் தொடர்ந்து 6 அடிச்சு 41 பாலுக்கு சதம் அடிச்சு இந்த சீசன்ல அதிவேக 2வது சதத்தை வில்ஜாக் பூர்த்தி பண்ணது மட்டும் இல்லாம ஆர்சிபி 16 ஓவர்ல 206 ரன் அடிச்சு 9 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்று சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி 3 வெற்றியோட பாயிண்ட் டேபிள்ல 10வது இடத்துலதான் இருக்காங்க. ஆனா அடுத்து வரக்கூடிய அனைத்து போட்டியும் இதே போல அபாரமா ஜெயிச்சு மேல இருக்கக்கூடிய அணிகள் ஹெல்ப் பண்ணா பிளே ஆஃப் போக 1% வாய்ப்பு இருக்கு. வில்ஜாக் விராட் கோலி இந்த அதிரடி ஆட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வில்ஜாக்கை கண்டிப்பா அடுத்த வருடம் ஆர்சிபி ரீட்டர்ன் பண்ணணுமா? ஆர்சிபி பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு கரெக்டா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.